எல்லோருக்கும் வணக்கம். இட்ஸ் a great pleasure to be here. இவ்வளோ தமிழ் கேட்டப்புறம் நானே தமிழ்லேயே பண்ணலாமான்னு பார்த்தேன். ஆனால் நான் தமிழில் பேசினா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மிக்ஸில் பேசுகிறேன். பட் ஐ ஸ்டார்ட் வித் சம் பேசிக் ஐடியாஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன். இட்ஸ் a great honor and pleasure to be here. இந்த லைப்ரரி பற்றி ஐ knew from many years back when I was in Chennai, and it's so lovely to see it's growing and doing so many things. So I'm very happy to be part of this. Thank you, Arun, for all this organization. இப்போ டிரான்ஸ்லேஷனுக்கு ஐடியாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க், அது என்ன ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அது என்னங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் ராமானுஜனும் சாரும் அவரும் அதை பற்றி கான்செப்ட்ஸ் பற்றி பேசுவார். அப்புறம் அவரும் ராஜனும் சேர்ந்து அவங்க ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸும் நாங்கள் வில் டிஸ்கஸ் த்ரூ த டே. ஸோ எதுக்கு அதை சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் பற்றி பேசும்போது மொழிபெயர்ப்புன்னு நீங்கள், பட் இஸ் மொழிபெயர்ப்பு த ரைட் டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேஷன்? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுதான் அதை பற்றி அவர் பேசினார். அவர் ராமானுஜம் இங்கே டாக் பண்ணும்போது கூட மொழி ஆக்கம்ங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி, அந்த மொழிபெயர்ப்புங்கிறது என்ன, வாட் டஸ் இட் ஆக்சுவலி மீன், what does translation mean? So how do you answer the question மொழிபெயர்ப்பு கரெக்டா இல்லையான்னு அந்த question answer பண்ணணும்னா you'll have to ask, what do you mean by translation? So I want to start with that. And நீங்க எல்லாரும், so many of you are already translators, teachers, ப்ரொஃபஸர் நெடுமாறன் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கீங்க. ஸோ நான் சொல்றது வந்து உங்களுக்கு you would have thought of it and done much about it, but I want to come from a slightly different direction. ஸோ இது ஒர்க் ஷாப் மோட்னால ஐ வாண்டட் டு பி வெரி ஓப்பன். ஸோ நீங்கள் எனி டைம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, யூ கேன் ஆட் யுவர் பாயிண்ட்ஸ், ஆட் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ். ஏன்னா நீங்கள்லாம் யூ ஆல் கம் வித் ஸோ மச் எக்ஸ்பீரியன்சஸ், அண்ட் இட்ஸ் மோர் அ டயலாஜிக் ப்ராசஸ் ரதர் தென் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ சொல்கிற மாதிரின்னு இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம் ஐடியாஸ் அண்ட் லெட் அஸ் see how to build upon it together. Today, as Barun sir சொன்ன மாதிரி, translation is very big. I think it's one of the biggest industry today in India, in publishing at least. There is a lot more funding for translation, a lot more interest in translation for various reasons. And that's very important at one level. But adula it has also raised a lot of central questions. Nariya issues for translation community kulla irukku. One of the first ones is, what is the difference in writing in one language versus another language? So இப்போ நீங்க translation பார்த்தீங்கன்னா, it's all about translating from one language to another, Tamil to English or English to Tamil. And English and Tamil ரெண்டு டெக்ஸ்ட் இருக்கலாம். ஸோ த ப்ராப்ளம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இஸ், ஒரே டெக்ஸ்ட்டை இன்னொரு லாங்குவேஜில் எழுத முடியுமா? தட்ஸ் ஹவு வி ஹவ் லார்ஜ்லி அண்டர்ஸ்டுட் இட். ஸோ ஐ வாண்ட் டு பிகின் பை கொஸ்டினிங் தட். இந்த மாதிரி ஐடியா ஆஃப் டிரான்ஸ்லேஷன் எங்கேருந்து வந்தது? Why did it begin? Why are people talking about translation in that way? So I'll begin with a short history of my own engagement with translation. Why did I come in? I'm not a literature student in the sense of academically சொல்றேன். So என்னோட இன்ட்ரெஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் எங்கேருந்து வந்ததுன்னா, from a very different perspective. And I thought அங்கேருந்து I really learned translation, understood theories of translation. அப்புறம் எனக்கு அது என்ன புரிஞ்சதுன்னா, philosophyல translation is a very important theme for discussion. So அந்த கான்டெக்ட்ல வந்திருக்கு. So I'm not going to speak about philosophical ideas of translation. ஒரு பேசிக் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் புக் நான் எழுதினது வந்து டிரான்ஸ்லேட்டிங் த வேர்ல்டுன்னு அது பேரு. டிரான்ஸ்லேட்டிங் த வேர்ல்ட், சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜ். அண்ட் த கொஸ்டின் தேர் வாஸ் வெரி சிம்பிள். வை டிட் ஐ கம் டு தட் கொஸ்டின் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்னா, அந்த புக்ல எதுக்காக எழுதினேன்னா, there is a very simple question which lot of scientists ஒரு 500-400 years கெலீலியோக்கு அப்புறம் ரொம்ப யூஸ் பண்ணிருக்காங்க, but it's been largely used as a picture of science. The way they talk about science is, they first of all, scienceங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா, science is nothing but a description of natureன்னு சொல்லலாம், of natural phenomena. In the very loose, most common, simplest sense of science, what is science ன்னு கேட்டீங்கன்னா, it is a description of natural phenomena and understanding what it is. அவ்வளவுதான். Basically, nature-னா என்ன, natural phenomena, how do we describe it? But what was very interesting is, right from the origins of modern science, அது one term was used first by Galileo, அப்புறம் நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க. they call nature எப்படி சொல்றாங்க அவங்க, how do they describe itனா கேட்டீங்கன்னா, they call nature as a book of nature. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசிக்லி நேச்சர் வந்து ஒரு புத்தகம் மாதிரி, சயின்ஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை படிக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு இமீடியட்லி யூ கேன் சி, அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இமேஜ் ஃபார் ஆல் சயின்டிஸ்ட். ஈவன் டில் மாடர்ன் சயின்ஸ், பீப்புள் வில் கீப் டாக்கிங் அபவுட் புக் ஆஃப் நேச்சர்.
அது ஏன் அந்த ஐடியா அவங்களுக்கு வந்ததுன்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் ரிலிஜன் ஆக்சுவலி, ஃப்ரம் புக் ஆஃப் காட். ஸோ அந்த ஹோல் வெஸ்டர்ன் ஏர்லி மாடர்ன் சயின்ஸ் ட்ரெடிஷன்ல தேர் வெரி இன்ஃப்ளூயன்ஸ் வித் ஐடியா ஆஃப் புக் ஆஃப் காட். ஜஸ்ட் லைக் காட்ஸ் புக், காட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் தேர் இன் அ புக். In the same way, nature is also a book in which some story is written about nature or whatever natural processes. So science பண்றதுனா என்ன? சயின்ஸ் பண்றதுனா அந்த புக்கை படிக்க வேண்டியது. அந்த புக்கை படிக்க வேண்டிய, ஒரு புக்கை படிக்கணும்னா யூ நீட் சர்டன் கெப்பாசிட்டி இல்லையா? என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ த மொழி, என்ன லாங்குவேஜ்ல அது எழுதியிருக்குன்னு. அண்ட் ஹியர் இஸ் வேர் அ மேஜர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சயின்ஸ் கம்ஸ். Galileo's point is the book of nature is written in the language of mathematics. That is the claim. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேச்சருங்கிற நம்ம என்ன நேச்சர்னு பார்க்குறோமோ அது வந்து நத்திங் பட் ஆல்ரெடி ரிட்டன் புக். அதுல எவ்வளோ இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆல்ரெடி ரிட்டன் புக். யார் எழுதியிருக்காங்கன்னு அந்த கொஸ்டின் கேட்கல அவங்க. தட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வித் தம். இட்ஸ் அ ரிட்டன் புக், பட் இட்ஸ் ரிட்டன் இன் த லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கு தான் மேத்தமேட்டிக்ஸ் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மாடர்ன் சயின்ஸ். ஏன்னா உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் புரியலன்னா நீங்க அவங்க புக்கை படிக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஐ வாஸ் வெரி கியூரியஸ் அபவுட் திஸ். அவங்க எதுக்கு அதை யூஸ் பண்றாங்கன்னா, பிகாஸ் ஆல்சோ ஃப்ரம் கான்டெக்ட் ஆஃப் ரிலிஜன் இஸ் செட், காட், வேர்ட்ஸ் ஆஃப் காட். நவ் டிரான்ஸ்லேஷன் as a discipline, modern discipline நீங்க பாத்தீங்கன்னா, it actually in the western tradition, which is what we borrow a lot from today, including the word translation, it comes from the study of what is called the biblical studies. பைபிளை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியுங்கிற கான்டெக்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்க வந்து ஒரு வேர்ட், ஸோ போத் ஆஃப் நேச்சர் அண்ட் பைபிள் பாத்தீங்கன்னா, ஒரு வேர்ட் ஆஃப் காட், எனி டெக்ஸ்ட், ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, there is a very very important constraint. என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்? நீங்க பைபிள்ல வேர்ட் ஆஃப் காட்னு நீங்க இஃப் யூ அக்செப்ட் தட், தென் நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, ஹியூமன் மொழியில் அதை எழுதும்போது, யூ cannot add your words to it. அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பிகாஸ் இட்ஸ் a word of God. Otherwise, if you write it in our own language, it becomes our text, not God's text. So this is a major question. How do I take a text written in a special language, it could be Hebrew, Latin, into ordinary people's language? Very similar questions in the Indian religious, Hindu religious traditions and so on. அதே மாதிரி questions தான். சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் எழுதிருக்கணுமா? If I translate into Tamil, am I losing something in that language? In the whole obsession, I call it an obsession, this whole worry, that translate பண்ணும்போது ஒரிஜினல் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதுல ஏதாவது லாஸ் ஆறுதா, ஏதாவது சேஞ்ச் ஆறுதாங்கிற அந்த ஒரு கன்சர்ன், ஒரு ஆங்ஸைட்டி இருக்குல்ல, தட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் ரிலிஜியஸ் ட்ரெடிஷன். ஸோ எவ்ரி டைம் வி ஆர் சேயிங் இட் டுடே ஃபார் லெட்ஸ் சே டிரான்ஸ்லேட்டிங் மண்டோன்னு வச்சுக்கோங்க. ஷுட் வி பி வரிட் அபவுட் தட்? எந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு ஷுட் யூ பி ஃபர்ஸ்ட் வரிட் that you're missing out? கரெக்டா பண்றோமாங்கிற அந்த கொஸ்டின் இருக்குல்ல, டிரான்ஸ்லேஷன், தட் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் பிஹைண்ட் டிரான்ஸ்லேஷன். Why has it come about? If it is about the fact that you don't want to misrepresent God's words, that makes sense. That is that concern of all religion. When Galileo makes it to science, he's saying something very important about science. He's saying scientists do not produce the ideas of science. அதுதான் குரூஷியல் பாயிண்ட். ஜஸ்ட் லைக் காட்ஸ் புக்கை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்லும் போது, என்னோட ஐடியாஸ் ஐ எம் நாட் ஆடிங் இன் டு இட். தட் இஸ் காட்ஸ் வேர்ட்ஸ். ஐ எம் கரெக்டா அப்படியே அவங்க சொன்னதையே உங்கள்கிட்ட சொல்றேன். தட் இஸ் த ஐடியா, ரைட்? புக் ஆஃப் நேச்சர். ஸோ சயின்டிஸ்ட் வந்து புக் ஆஃப் நேச்சரை படிக்கிறாங்கன்னு சொல்லும் போது, வாட் யூ ஆர் சேயிங் இஸ், நேச்சரோட எல்லா வாட் எவர் நாலேஜ், ஸ்டோரி எல்லாம் எழுதி ஆல்ரெடி புக்ல இருக்கு. அதை சயின்டிஸ்ட் cannot change a word of it. That is the fundamental question. In other words, scientists என்ன பண்றாங்கன்னா, they are just reporting what they read in the book. They cannot write the book of nature. That is the fundamental point. அதே ஆரிஜின் அங்க உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன், இன்னைக்கு என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ, it starts with these two ideas, book of God and book of nature. So நேச்சர்ல ஒரு புக் இருக்கு, அது எழுதியிருக்காங்க, நாங்க படிச்சு ஏதோ எழுதுறோம். நாங்க சயின்டிஸ்ட் ஆர் ரைட்டிங் டவுன் வாட் தே see in that book. They cannot add their story. ஓகே, அதுதான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இன்னைக்கு வந்திருக்கு. நான் வந்து ஒரு தமிழ் புத்தகத்தை படிக்கும் போது, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, ஐ வாண்ட் டு மேக் ஷுர் என்னோட டிரான்ஸ்லேட்டரோட இன்டென்ஷன் வரக்கூடாது. அந்த புக்ல எப்படி என்ன இருக்கோ அதான் எழுதணுங்கிற பாயிண்ட்.
ஸோ இதை வந்து we can first begin by questioning it. இப்போ இந்த அருண் சொன்னாரு, நான் சோர்ஸ் டிரான்ஸ்லேட்டர் எடிட்டர்னு. ஆக்சுவலாக நான் வந்து சோர்ஸுங்கிற எனக்கு என்ன கொஸ்டின்ல சோர்ஸ் தான் பெரிய ப்ராப்ளம். டிரான்ஸ்லேஷன்ல சோர்ஸ் இஸ் த ப்ராப்ளம். தெர் இஸ் அ சோர்ஸ், தெர் இஸ் அ வெரி நைஸ் வேர்ட். அது வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் ஒன்று, இட் இஸ் கால்ட் சோர்ஸ் லாங்குவேஜ், டார்கெட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பட் ஃபார் மீ தி ஆக்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இஸ் அ கிரியேட்டிவ் ஆக்ட். The translator is a writer. Translator, அதுதான் என்னோட translators of இப்போ இந்த some of my books are in different languages other than Tamil, thanks to Ramanujam. மிச்ச லாங்குவேஜ்ல கூட I always feel my translators are producing new books. அவங்க வந்து என்னை கேட்டாங்க கூட I feel very awkward. அது ஆக்சுவலி இட் இஸ் நாட் மை புக். நான் எழுதினது ஏதோ இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன், அது ஏதோ ஒரு புத்தகம்னு சொல்லலாம். அதை மிச்ச லாங்குவேஜ்ல எழுதும் போது you are actually producing a new text. And the translator is the author. But why are we so uncomfortable about it? அதுல கொஞ்சம் hesitancy இருக்கு. Why would we not want to accept? சரி, translator is அதை எடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க, புது மொழியில் எழுதியிருக்காங்கன்னு அக்செப்ட் பண்ணினா what is the implications and இதுன்னு. So I want to explore some of the basic ideas behind that question. So the first point is, translation பத்தி பேசும்போது we always talk about text, மொழின்னு. But is translation has anything to do with மொழி at all? Translation-க்கு language-க்கு என்ன வந்தது? Why do we think translation is always about language? And this is the first point which I think we can get from the Book of Nature idea. The Book of Nature idea என்ன point பண்ணுதுன்னா, it is actually related to theory of language. So I want to say a little bit about language-னா என்ன புரியணும் நம்மளுக்கு language-னா என்னங்கிறதுக்கு to understand translation. The first point is, text-ன்னு நாங்க சொல்லும்போது it is not just the மொழி, not just the linguistic text. ஸோ டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து என்ன வந்ததுன்னா, இதை வந்து நாங்கள் டிரான்ஸ்லேஷனில் வந்து இன்டர்பிரிட்டேஷன் கூப்பிடணுமான்னு. ஸோ தட் இஸ் ஐம் ஷுர் நீங்கள் எல்லாரும் அஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் யூ ஹவ் ஆல் ஐம் ஷுர் என்கேஜ் வித் திஸ் ப்ராப்ளம். நீங்கள் பண்ணுறது உங்கள் ஆக்ட் வந்து குட் யூ கால் இட் இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன்னா நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை புரிஞ்சு அது வேற ஏதோ பண்ணி யூஆர் டூயிங் சம்திங், யூஆர் கிரியேட்டிங் சம்திங் வித் இட், யூஆர் இன்டர்பிரிட்டிங். ஸோ இஸ் டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரிட்டேஷனுங்கிற பெரிய டிபேட் நடந்திருக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்ல. பட் த க்ரூஷியல் பாயிண்ட் ஹியர் இஸ் திஸ், நீங்க இன்டர்பிரட் வந்து எதை நாங்க இன்டர்பிரட் பண்ண முடியும்? That's the first point. இப்போ இன்டர்பிரிட்டேஷன் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ரீடிங் ஆர் இன்டர்பிரிட்டிங். வாட் டு ஐ ரீட்? The fundamental mistake we normally make is we only read language. நீங்க ஒரு புக்கை கொடுத்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணி படிப்பேன். படிக்கிறது இஸ் I only read words, I only read language. That's our assumption இல்லையா? But the first point about reading and interpretation, அதுல we start with the larger view of translation. We read the world. இந்த புக் ஆஃப் நேச்சருங்கிறது வந்து when Galileo is saying it's written in the language of mathematics, அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாம் அப்படியே நேச்சர்னா மேத்தமேட்டிக்ஸ்ல எழுதியிருக்காங்கன்னு சொல்ல, ஒரு மொழி மாதிரி இல்லைன்னு சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை பார்வையில அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல எழுதியிருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் யூ டிஸ்கவர் த மேத்தமேட்டிக்ஸ் இன் சீயிங் நேச்சர். ஸோ சீயிங் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டட். ஆக்சுவலா நீங்க மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, படிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் இட் இஸ் சீயிங் இல்லையா? You are seeing the text, you are seeing the words. So seeing அதை வந்து interpretation சொல்றோம் இல்லையா, that itself is a first act of translation. So every time you are interpreting, that's why you can translate films, you can translate plays, you can translate books. பெயிண்டிங்கை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நீங்க ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு if you are writing a essay on it, you are actually translated that painting. அங்க வந்து நீங்க ஃபெய்த்ஃபுல்லா பண்ணீங்களா, என்ன எதை கரெக்டா பிடிச்சிங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் வருது இல்லை. நீங்க வெறும் ஒரு மொழியை இன்னொரு மொழி மட்டும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனா, தென் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். பட் இஃப் யூ சி ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்லேட்டிங் அ பெயிண்டிங் இன்டு எ எஸ்ஸே, டிரான்ஸ்லேட்டிங் எ டெக்ஸ்ட், ஒரு கதையை வந்து ஒரு பிளேயா பண்றது, அது என்ன பண்றீங்கல்ல, ஷுட் வி கால் த டிரான்ஸ்லேஷன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை வந்து டிரான்ஸ்லேஷன் கூப்பிடாதீங்க, அதை வந்து அடாப்டேஷன் கூப்பிடுங்கன்னுவாங்க. ஏன்னா அந்த சினிமா பண்றது, பிளே ரைட்டிங், நாடகம் எழுதுறது, ஒரு கதையிலேருந்து யூஸ் பண்ணி பண்றது வந்து யூ வுட் கால் இட் அஸ் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்லேஷனோட ஹிஸ்டரி பார்க்கும்போது,
நீங்க வந்து லிட்ரரி தியரி அண்ட் philosophical theories on language in Indian textல பாத்தீங்கன்னா very rarely you would find a discussion on translation. One of the common examples வந்து எபிக்ஸ்லேருந்து வந்து நிறைய கதை வரும். பட் அந்த மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இஸ் ராமாயணா. அந்த 1000 ராமாயணாஸ் எல்லாம் எழுதிருக்காங்கல்ல. யூ வில் ஹேவ் வெரி டிஃப்ரெண்ட் ராமாயணாஸ். ஜெயின் ராமாயணா இருக்கு, இந்த ஊர் எவ்ரி ஆல்மோஸ்ட் கல்ச்சரல் எக்ஸ்பிரஷன்ஸ் கன்னடாலேயே 2-3 இடத்துல இது மாதிரிலாம் இருக்கும். ராமாயணால எழுதுவாங்க. அவங்க வந்து ராமாயணாவை டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்லவே மாட்டாங்க. ராமாயணாவை அடாப்ட் பண்ணுவேன்னுவாங்க. அங்க ஐடியா ஆஃப் சோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடாப்டேஷன்ல சோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த சோர்ஸ் டெக்ஸ்ட் இஸ் ராமாயணா, பட் இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட். அப்படியே அந்த கம்ப ராமாயணம் எடுத்து அந்த டெக்ஸ்டா டிரான்ஸ்லேட் பண்றது பண்ணலாம், பட் தட் இஸ் நாட் வாட் தேர் டூயிங். the source there also they call it as source. இருக்கிற ஒரே டெக்ஸ்ட் ஒரு சோர்ஸ். அதை வந்து இவங்க இன்டர்பிரட் அடாப்ட் பண்றாங்க. இன்டர்பிரிட்டேஷன்ல there can be very many different interpretations. Once my friend was telling me, I think it is the Jain Ramayana, for example. அது வந்து அது ஒவ்வொரு ரீஜன்ல நார்த் ஈஸ்ட் ருஸ்தும் பருச்சா ஹஸ் டன் சம் வண்டர்ஃபுல் ஒர்க். அவரும் பாலா ரிச்மன் நிறைய பர்ஃபார்மேட்டிவ் ட்ரெடிஷன்ஸ் கேரளா, கர்நாடகா, நார்த் ஈஸ்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிஃப்ரெண்ட் கதையை எல்லாம் பண்றாங்கன்னு. ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ்ல வந்து ராமா இஸ் கோயிங் டு த ஃபாரஸ்ட் அண்ட் இஸ் டெல்லிங் சீதாவை நான் விட்டுட்டு நீ இங்கேதான் இருக்கணும், நான் போறேன்னு சொல்றாரு அவரு. ஸோ சீதா இந்த கதையில இந்த டெக்ஸ்ட் இஸ் சேயிங், இந்த அதர் ராமாயணா சீதா போறாங்க, இந்த ராமாயணால மட்டும் ஏன் யூ ஆர் கீப்பிங் மீ பேக் ஹியர் அண்ட் கோயிங்னு. அண்ட் தட் இஸ் பார்ட் ஆஃப் த இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி. தட் இஸ் அன் அக்செப்டட் act. It's an accepted adaptation. அது என்ன, அது மெயின் பாயிண்ட் என்னன்னா, யூ கேன் டேக் த சோர்ஸ் அண்ட் அடாப்ட் இட். ஸோ நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்க அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா the way you translate might change. That's the first point. ஸோ நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து வெறும் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு போறீங்க, அங்க ஏதோ நடக்குதுன்னு அதுலயே பார்த்துருந்தீங்கன்னா you may have a problem. So if you look at it as adapted, so I'm just opening up some ideas. Please disagree with me or agree with me. I mean, as I said, you're all as much experts in this. So now I'm just setting up some ideas for us to think through. ஓகே, ஸோ இதுல வந்து நாங்க சோர்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்றது இல்லை இப்போ. ஸோ இந்த மெயின் கான்டெக்ட் ஆஃப் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து லைக் இன் நேச்சர்ஸ் புக்கு, காட்ஸ் வேர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லும் போது அங்க சோர்ஸை பத்தி பேச மாட்டாங்க. இட் இஸ் த ஐடியா ஆஃப் த ஒரிஜினல். ஒரிஜினல்னா வாட் இஸ், வேர் டஸ் எனிதிங் கம் ஃப்ரம், ஆர் அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் ஒரிஜினல் வந்து என்னன்னா வாட் எவர் is referred to. இது வந்து ஒரு பாயிண்ட், இட்ஸ் a question of reference ன்னு சொல்லுவோம். எதை குறிக்குது அது, what is it that I'm pointing to, what is the story about, and you can ask the question, what is the story about. You can say the story is about what happened in Chennai. அது ஒரு reference. What is it aboutங்கிறோம் இல்லையா. டிரான்ஸ்லேஷன்ங்கிறது வந்து is always about something. It's about a text. It can be about something original in the world. So lot of the early writings on translation, the originalங்கிற ஐடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரிஜினல்னா என்ன, அதை வந்து நான் ரெஃபர் பண்ணும்போது என்ன பண்றோம், those becomes the larger questions of what we call as translation. Okay, so எதுக்கு நான் இந்த புக் ஆஃப் நேச்சர்லேருந்து ஆரம்பிச்சேன்னா, பிகாஸ் இட் இஸ் a very important lesson about the idea of translation. So அது I mean அதுலேருந்து தான் my first curiosity came, because translation பத்தி there have been so many theories, people have been writing about it for a long time, as I said, right from biblical translation. நீங்க ஆனா சயின்ஸ் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா there is no mention of translation at all, no mention of translation problems. This is to me it was very surprising, because literature, poetry பத்தி there are so many theories on what is it to translate poetry, what is it to translate children's, இதெல்லாம் இருந்தது. But then when I looked at the 20th century, நீங்க பாத்தீங்கன்னா most of the important scientific work was written in German, French or Russian largely. For example, and the quantum theory, relativity, Einstein, அதெல்லாமே ஜெர்மன்ல were the original text you had. Many of the more important texts in those theories were all in German. French contribution was also a lot in these things. All of them are translated into English. They are available in English for students. படிக்கிறது புக்கெல்லாம் இருக்குறீங்க. ஐன்ஸ்டைனோட பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா you're not reading it in original German, you're reading it in English. But scientists never talk about the problem of translation. நீங்க போய் if you go search, so when I started writing that book, I went searching for any reference to
வாட் சயின்டிஸ்ட் ஹவ் ரிட்டன், ஆர் தே சேயிங் ஐன்ஸ்டைன்ல ஜெர்மன் எழுதினதும், இப்போ நான் படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் நாங்கள் படிக்கிறோம், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அவர் ஃபுல்லு ஜெர்மன்ல எழுதியிருக்காரு. அது என்னாச்சு, அந்த கேப்பு, ப்ராப்ளம், ஒரிஜினாலிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ்லாம் என்னாச்சு? ஏன் யாருமே கேட்கறது இல்லைங்க? Why is it not a problem? Is it just because scientists are more open and say it's okay, you interpret whatever you want with No, because there is a particular thing which happens there. அது என்ன பண்றாங்கன்னா, நீங்க அந்த சயின்டிபிக் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, லைக் ஐன்ஸ்டைன் அண்ட் அதர் டெக்ஸ்ட் புக் பிசிக்ஸ், இதில் அவங்க there is all science text, அது நீங்க எப்படி எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, there will be some sentences in German, then there will be an equation, அப்புறம் ஒரு பிக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், one object hitting another object, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், some object is hitting this object and it is going away like this, இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். ஓகே, அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஐ மீன் சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன், சும்மா ஜஸ்ட் ஃபார் அவர் இதுக்கு சொல்றேன் பாருங்களேன், ஓல்டு ஸ்கூல்ல படிச்ச ஈக்குவேஷன், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன், இந்த மாதிரி இது இருக்கும். நடுவில் நிறைய ஜெர்மன் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஐ மீன் if you're writing it in English text, it's all there. So when they translate, இதுதான் ரொம்ப crucial point about translation. Why they are not bothered about the problem of translation? அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜெர்மன் டெக்ஸ்ட்டை இங்கிலீஷ்ல எழுதுவாங்க. இந்த பிக்சர் அதை எப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? Because it's the same text. If you have to translate, you have to translate it, right? So in the picture, they keep it the same. Then when it comes to the equation, என்ன பண்ணுவாங்க, அப்புறம் நடுவில் wherever words are written in German and French, அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பட் இந்த பிக்சர் இப்படியே போடுவாங்க. ஈக்குவேஷன் என்ன பண்ணுவாங்க? Should that also be translated? No. So they write F equal to ma. So நீங்க full German theory of relativity பேப்பரை நீங்க படிக்கலாம். You don't have to worry about whether you have understood Einstein or not, because அவங்க எழுதின ஈக்குவேஷன் எல்லாம் அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகுது. This is a major question of translation. அது how much it has influenced நம்ம translation நீங்க பாத்தீங்கன்னா, மேபி ராமானுஜம் இதை பத்தி பேசும்போது கான்செப்ட் பத்தி you can see. Translation, there is another word you must have used a lot, transliteration. அது டிரான்ஸ்லிட்டரேஷன்ல என்ன பண்ணுவோம்னா, அதே வேர்டை யூஸ் பண்ணி we continue to use it in the same sentence with some small, நீங்களே ஏதாவது வேர்டு ஆட் பண்ணி அதை பண்ணிக்கலாம், some sounding, put it in the language, but that is not translation. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிக்சரு, ஈக்குவேஷன்லாம் they just carry over. And the belief in science writing is ordinary language, மொழி like English, Hindi, Tamil, German, French, they do not have any knowledge within them. The piece of knowledge in scientific texts are present in equations and these. And therefore, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க என்ன வேணாலும் translate பண்ணிக்கோ. So basically the scientists are telling you, it does not matter, நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கோங்க, எங்களுக்கு வேண்டியது these are the crucial points of scientific knowledge, and that is not translatable. It is such a powerful idea about translation. ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வருது. ஸோ லெட் அஸ் லுக் அட், ஸோ அதுக்கு தான் நாங்கள் when we talk of translation, there are different types of translation. So first point about translation is, வெறும் மொழியிலேருந்து நாங்கள் வெளில வரும்போது we can see it is there are symbols are also, something is happening to the symbols, something is happening to different kinds of translation. So அதை there is a very well known category of translation, the Roman Jacobson or classification, the 3 types of translation, which is to show how commonly we use translation. One is called intra-translation, இன்னொன்று intersemiosis, intersemiosis, and let me call the third one as, just for our own purposes, symbolic or semiotic. இது என்ன ஐடியானா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அபவுட் டிரான்ஸ்லேஷன், இது என்ன வாட் தே ஆர் பாயிண்டிங் அவுட் இஸ் அட்லீஸ்ட் 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் we can think of. இன்ட்ரா டிரான்ஸ்லேஷன்ங்கிறது டிரான்ஸ்லேட்டிங் வித்தின் அ லாங்குவேஜ். நீங்க ஒரு தமிழ் புக்கு இன்னொரு தமிழ் புக்கா எழுதினீங்கன்னா அங்கேயும் ஒரு டிரான்ஸ்லேஷன் இஸ் ஹேப்பனிங். Why should it only be from Tamil to English for it to be translation? ஒரு தமிழ் புக்கை வச்சு நீங்க அது இன்னொரு மாதிரி எழுதினீங்கன்னா you are translating that Tamil text into another Tamil text. அங்க கூட சேம் ப்ராப்ளம். டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் ஒன்லி பிட்வீன் 2 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ன்னு சொல்ல வரதுக்கு. தட் ஒரே லாங்குவேஜுக்குள்ளேயே நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை இன்னொரு another expression எழுதினீங்கன்னா that is also related to the activity of translation. So we can call it something else. நம்ம என்ன சொல்லலாம், I'm reading one book, அதையே தமிழ்ல திருப்பி எழுதுறேன்னு சொல்லும்போது
வாட் டு வி கால் தட் ஆக்ட்? அதுதான் நான் கேட்கிறோம். டிரான்ஸ்லேஷன், வாட் டு வி கால் தட் ஆக்ஷன்? ஸோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதே டெக்ஸ்ட் இன்னொரு மாதிரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. What would we want to call it? We may call it adaptation, or summarizing, paraphrasing, or improvisation, recreating, whatever it could be. But the larger, அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, நீங்க அது பண்ணும்போதே there is an act, there is a imagination of translation involved in it. பிகாஸ் நீங்க கேட்கணும், என்ன பண்ண நான் இந்த ஒரு டெக்ஸ்ட் அதே திருப்பி எழுதும் போது வாட் டிட் ஐ டூ? அதை ஆன்சர், யூ டூ த சேம் திங் தட் யூ டூ ஃபார் அ டிரான்ஸ்லேஷன். தட் இஸ் வை வி கால் டிரான்ஸ்லேஷன். நீங்க ஒரு தமிழ் புக்கை வந்து இங்கிலீஷ்ல எழுதும் போது வாட் டு யூ டூ? வாட் ஆர் த திங்ஸ் ஐ எம் டூயிங்? ஐ எம் ரீடிங் சம்திங், அதை ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் இட் அண்ட் ரீரைட்டிங் இட்னு நினைச்சிருந்தீங்கன்னா, லெட்ஸ் லுக் அட் இட் as ஒன் ப்ராசஸ். ரீடிங் டு ரீரைட்டிங் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ ரீட் சம்திங், ஓகே, மேபி ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங் ஆஃப் இட், தென் ஐ ரீரைட் இட் இன் மை ஓன் வேர்ட்ஸ். சொல்றோம்ல, that part, what do we call that? That is not very different from translationங்கிற ஆர்குமெண்ட். பிகாஸ் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் பண்ணும்போது கூட that's what I'm doing. I'm reading the Tamil text, then ஏதோ புரியுது அதுல படிச்சுட்டு, then I'm re-expressing it in English பண்ணும்போது, is it something similar to commentator? Correct. It is treated as intra-translation. That is, you are rewriting the text. So அது பண்ணும்போது commentary is a very good example, because all of the ancient text எல்லாம் ஒரு primary text and then commentary தான் major point of writing. If you look at across different languages, commentary என்ன பண்றாங்க, ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ they can't add ஏதோ ஸ்பெஷலா புதுசா அவங்க ஆட் பண்றது இல்ல. அதுல என்ன இருக்கிறத வந்து they may have written it in a different language, different form. So one could call it that. But நம்ம training of translation என்னாச்சுன்னா, you want to stick to the original சொல்லும் போது there is a question. But we have to remember one thing about commentaries also. Commentaries வந்து original textல என்ன சொல்லிருக்காங்களோ exactly the same thing they are saying. Yeah. Maybe more accessible, more deeper. See, for example, நீங்க philosophy text பாத்தீங்கன்னா, all text, இப்போ நீங்க சங்கம்ல பார்க்கலாம், or look at Buddhist text, அது மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து சூத்ரா ஃபார்ம்ல இருக்கும். ஜஸ்ட் ஒரு வர்ஸ் மாதிரி, ஒரு poetry மாதிரி இருக்கும், 3 lines 4 lines. திருக்குறள், அது மாதிரி you will have it as just as sutras like that, one short sentences. அதை வந்து நீங்க வந்து commentator will write about it. இது ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா டாட்னு சொல்றாங்க, அது ஒரு ஹோல் பேராகிராஃபே எழுதுவாங்க. அது டிரான்ஸ்லேஷன் இல்லையான்னு நம்ம கேட்கலாமா? பிகாஸ் தே ஆர் ஃபெய்த்ஃபுல் டு த ஒரிஜினல். அதுல இருந்து ஒன்னும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த திருக்குறள் அந்த இதுல அதே தான் அவங்க எழுதுறாங்க. இன்னொருத்தர் வந்து அதை எழுதும் போது they can write slightly different, they can disagree, but they are still right. They are not adding anything. Good commentators and the tradition, they are not adding anything. So do you want to call the translation as a question? So I'm just saying, அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா டிரான்ஸ்லேஷன், அவர் வியூ ஆஃப் டிரான்ஸ்லேஷன் சேஞ்சஸ். சார் நீங்க, அதாவது திருக்குறளை வந்து முன்னிறுத்தி பரிமேலழகர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து அதுக்குள்ள சொல்ல வராரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து உரைகள் மேல ரொம்ப அதிகமா வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. இப்ப இந்த விஷயத்த நம்ம ஒரு ஐடியாலஜியா எடுத்துக்கிட்டு, அதாவது கமெண்டேட்டர்ஸ ஒரு ஐடியாலஜியா எடுத்துக்கிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இன்வால்வ் ஆகும்போது, ஒரு நூலாசிரியர் எழுதக்கூடிய கருத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தன்னுடைய கருத்துக்களையும் அதை இணைச்சு சொல்லும் பொழுது அதுல சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வருது அப்படின்னா, இப்ப எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் தமிழ்ல மட்டும்தான் வாசிக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா தமிழ்ல மொழிபெயர்த்தவர் தன்னுடைய கருத்துக்களை சேர்த்து எழுதி வச்சிருக்காருன்றப்ப நான் எப்படி ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியும்? கரெக்ட். ஓகே, நீங்க கேக்குறது the foundational question of translation. அதுதான் I started with Book of God and Book of Nature. அங்க ரெண்டு கான்டெக்ஸ்ட் ரொம்ப கிளியர். the டிரான்ஸ்லேட்டரோட ஐடியாலஜி நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களோட கருத்துன்னு வச்சுக்கலாம் நீங்க, அது பெட்டர். அது டிரான்ஸ்லேட்டரோட கருத்து அது உள்ள வரக்கூடாது. பிகாஸ் ஏதோ கடவுள் ஏதோ சொல்லியிருக்காரு, அதான் அதை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அது தட் இஸ் a different, as I said, a different argument. அதே மாதிரி நேச்சர் அப்படிதான் இருக்குன்னு எழுதிருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் law of gravity, one object drops according to some particular speedன்னு வச்சுக்கோங்களேன், that is a law of gravity. அதை we cannot change. நான் வந்து சயின்டிஸ்ட்க்கு அந்த law of gravity பிடிக்கலன்னா எழுத முடியாது. அதை they neither as a commentator nor as a translator. The question here is,
டிரான்ஸ்லேட்டரோட பிரசன்ஸ், நீங்க கருத்துங்கிறது வந்து நான் பிரசன்ஸ்னு சொல்றேன். அவங்க யாரு, இப்போ வந்து மாடர்ன் டேல நாங்க என்ன சொல்லுவோம், பொசிஷனாலிட்டின்னுவோம் இல்லையா? அவங்களோட பொசிஷன், அவங்களோட கான்டெக்ட் என்ன, யார் அவங்க, எங்கேன்னு வந்தாங்க, ஜெண்டர், காஸ்ட், கிளாஸ், ரிலிஜன், அவங்களோட இதெல்லாம் இருக்கு. அதை வந்து வச்சு அதை மூலமா அதை படிக்கும்போது எப்படி படிக்கிறாங்கிறது வந்து இட் கெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட். Okay, so that is very true. So traditional accounts of translation என்னன்னா, can you remove the translator from the act of translation? Like in God's words and nature's words, scientist ஓட presence இருக்கக்கூடாது. Even when they are translating nature, அவங்களோட பேரே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் எவ்ரி டைம் ஐ கீப் டெல்லிங், நீங்க டிரான்ஸ்லேட்டர், என்னோட டிரான்ஸ்லேட்டர் பீப்புள் டிரான்ஸ்லேட் மை புக்ஸ், அவங்களோட ஆத்தர்ஸ் அவங்க எழுதின பேர் should be as prominent as the author if at all. ஏன்னா பிகாஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் தட் டெக்ஸ்ட். சயின்டிஸ்ட் என்னன்னா, யூ ஆர் நாட் ரைட்டிங் த ஸ்டோரி ஆஃப் நேச்சர், நீங்க வந்து யூ ஹேவ் டு டிஸ்கவர் இட் அண்ட் பிரசன்ட் இட். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கருத்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா, வெளி வைக்க முடியுமாங்கிற கொஸ்டின். ஐ எம் நாட் ஈவன் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு இல்லை, கேன் யூ டூ இட், கேன் அ டிரான்ஸ்லேட்டர்ஸ் பொசிஷனாலிட்டிங்கிறோம் இல்லையா, can that ever be removed from what they translate? So I will come to that. அதுதான் சென்ட்ரல் கொஸ்டின் அது. ஸோ அதுக்கு வந்து இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த 3 பாயிண்ட் என்னன்னா, லாங்குவேஜ்குள்ளேயே பண்றது ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். இதுதான் நம்ம யூஸ்வல் மொழிபெயர்ப்பு சொல்றோம், ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு போறது, இன்டர் லாங்குவேஜ். ஸோ இன்ட்ரா லிங்குவிஸ்டிக், ஒரு லாங்குவேஜ்குள்ளேயே பண்றதும் டிரான்ஸ்லேஷன், from one language to another is translation. And third, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா சிம்பாலிக் எலிமெண்ட்ஸ், அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ங்கிறது வந்து ஒரு சிம்பிள். நம்ம ஸ்கூல் பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, லெட் எம் பி மாஸ், லெட் மாஸ் பி எம்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ங்கிறது வந்து மாஸ். நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நீங்க யூ ரீடைன் த சிம்பிள். உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்ல எம்னு எழுத முடியும்னா எழுதலாம், பட் இட்ஸ் ஸ்டில் அ சிம்பிள். அண்ட் இதை உங்களால டிரான்ஸ்லேட் பண்றது இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ கான்டெக்ட். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா ஃப்ரம் விச் தே லுக்ட் அட் டிரான்ஸ்லேஷன் இன் அ லார்ஜர் கான்டெக்ஸ்ட். பட் இதை நம்மளுக்கு புரியறதுக்கு வாட் வி நீட் ஒன் மோர் ஸ்டெப் டு டூ த ஹோல் கனெக்ஷன் டு தட் இஸ் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஸோ நான் அதை இந்த நீங்க டிரான்ஸ்லேஷன் கொஸ்டினை வந்து ஐ வில் ரைட் இட் அஸ் 2 or 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதை நாங்கள் ஆன்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு we have a good idea what we mean by translation. So first வந்து, so let us say I want to do translation. So the first question we can ask is why. This is a very important question of translation. Why are you translating a particular text? Why you want to translate Tolkappiyam, for example, or why Tirukkural? Why not some other work? And the why-ங்கிறது வந்து already gives you the reason for translation, which will influence the type of translation you make. That's the most important point. ஓகே, நீங்க ஒரு டெக்ஸ்டை எதுக்கு சூஸ் பண்றீங்கன்னு புரிஞ்சுதுன்னா அதுலயே இருக்கு ரீசன் why, how to translateங்கிற இது. செகண்ட் பாயிண்ட், more direct question, what do you translate? And the third one is how. Okay, this is skill based question. எப்படி பண்ணணும்? Okay, should I look at it as word to word or sentence to sentence? All those kinds of questions which we will discuss. But the crucial question, நீங்க என்னத்தை தான் நீங்க translate பண்றீங்க. So let's assume now I will work only with மொழிபெயர்ப்பு, ஒரு லாங்குவேஜ் தமிழ் டு இங்கிலீஷ்னு வச்சுக்கலாம், இங்கிலீஷ் டு தமிழ். அந்த கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா what am I doing in the act of translating? So தமிழ் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். What am I translating? That's the first question, right? So again, as I said, this is something which I'm sure you're very well aware, but let us try and understand how it is related to the question of language. What do we think we are translating first? Okay, let me start with your own. உங்க எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தே நீங்க சொல்லுங்க. What do you think? நீங்க இப்போ டிரான்ஸ்லேட் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு புக் எடுத்துட்டு I want to translate in Englishன்னு. What is your first step? Translate பண்றேன்னு நீங்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, what are you translating? Or what do you think you are translating? What do you want to translate? And which means that is like rewriting இல்லையா? So what you are saying is, what ன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க what you have understood. Okay, understood from the first, நீங்க ஒரு புக்கை படிச்சுட்டு you have understood something, நீங்க அதை அப்படியே எழுத போறீங்களா? அதை
you start. Okay, so you want to capture that understanding into this. Okay, so then we can push it. Any other way you look at translation, அவங்க சொல்றது ஒன்று understand. Exact meaning of the text. அந்த exact meaning of the text, ஒரிஜினல் தமிழ் டெக்ஸ்ட் எடுத்துட்டு நீங்க அதை வந்து இங்கிலீஷ்ல அதே எக்ஸாக்ட் மீனிங், ஆனா அந்த மீனிங் இருக்கணும். அந்த தமிழ் இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும். ஸோ எக்ஸாக்ட் மீனிங். ஸோ ஆல்ரெடி ஐ மீன் we are really looking at very important conceptual questions. அதுக்கு தான் translation is so important. That's why it is so foundational to philosophy, because translation புரியலன்னா நம்மளுக்கு லாங்குவேஜே புரியாது. That is my view, which I've been writing consistently. First, எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா translation comes after language. முதல்ல 2-3 லாங்குவேஜ் இருக்கு, அப்புறம் தான் translation ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறாங்கல்ல. No, translation as an idea is present within every language. It is not something to do with one language to the other. It is intrinsic to the idea of language. So நீங்க சொன்னது வந்து exact meaning and understanding ரெண்டும் they are both related to what is language. மொழினா என்ன, மீனிங்னா என்னன்னு புரியலன்னா இது நம்மளுக்கு புரியாது இல்லையா? So we'll come to that. நீங்க படிக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து அது என்ன படிக்கிறோமோ அதை இமேஜின் பண்றோம். இட் கம்ஸ் as a picture for us, okay, or as a story, whatever it is. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆத்தர் எழுதி இருக்கிறது ஒரு விஷயத்தை பத்தி ஒரு கான்செப்ட் ஆர் ஒரு இமேஜினேஷன் எழுதுறாரு. ஸோ ஐ வுட் சே இந்த லாங்குவேஜ்ல இங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு மாதிரியான திங்கிங்ல இருக்காங்க, ஒரு மாதிரி வாழ்க்கையில இருக்காங்க. ஸோ அதை அப்படியே அவங்க வந்து மேக்சிமம் அந்த இமேஜினேஷனுக்குள்ள போற மாதிரி எழுதுறது தான் ரைட் டிரான்ஸ்லேஷன். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இங்க வந்து என்ன டிரான்ஸ்லேட்னா என்ன புரிஞ்சிருக்கிறதோ வாட் ஐ அண்டர்ஸ்டுட் அதை திருப்பி கம்யூனிகேட் பண்ணும் இன்னொரு லாங்குவேஜ். இவர் என்ன சொன்னாங்கன்னா மீனிங் என்ன இருக்கோ அதையே இன்னொரு லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்றது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா மீனிங்கும் பத்தி இப்ப சொல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கும் சொல்ல, இமேஜினேஷன்ங்கிறாங்க. இல்ல, இட் கேன் பி லைக் லோக்கலைசேஷன் ஆல்சோ. இப்ப நான் வந்து நிறைய லோக்கலைசேஷன் பண்றேன். ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொன்னுக்கு மாறும்போது இப்ப தமிழ் மக்களுக்கு புரியணும்னா அப்படியே நீங்க எடுத்து போட்டாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. சோ அத மாத்துறது வந்து இட் கேன் பி அத லோக்கலைசேஷன் சொல்லலாம், இல்ல நேச்சுரலைசேஷன் சொல்லலாம். So this is what I understand. No, very good. So you are actually opening up another way. What you are saying is நீங்க என்னத்தை ட்ரை பண்றீங்க. So translate என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிரான்ஸ்ங்கிற வேர்டு இங்கிலீஷ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதுதான் நீங்க டிரான்ஸ்லேஷனோட டிரான்ஸ்லேஷன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தமிழ்ல மொழிபெயர்ப்பா, மொழி ஆக்கமா, என்ன எதுக்கு என்ன மொழிங்கிறது எங்க வருதுங்கிறது. டிரான்ஸ்ல வந்து நிறைய அதர் வேர்டு இப்போ டிரான்ஸ்ஃபர்ல வருது. ஓகே, தெர் இஸ் சம் மூவ்மெண்ட் அக்ராஸ்ங்கிற ஒரு வேர்டு இருக்கு டிரான்ஸ்ல இல்லையா? தட் மூவ்மெண்ட் அக்ராஸ்ங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ வாட் இஸ் பீங் மூவ்ட் அக்ராஸ்? ஸோ நீங்க இப்ப டிரான்ஸ்லேஷனை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாட் ஆம் ஐ மூவிங், இங்கேருந்து இங்க எடுத்து மூவ் பண்றோம். அவங்க சொல்றதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று ஏதோ இருக்கு, அதை எடுத்து இங்க போடுறேங்கிறீங்க. இவரு என்னது மீனிங் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து இங்க போடுறேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இதுல டெக்ஸ்ட்ல இமேஜினேஷன் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து அங்க போடுறேங்கிறாங்க. சொல்லுங்க. இப்ப இன்னொரு I don't think that's what I'm carrying over. What I imagine I'm carrying over is the body. And by body, I mean both the written text and the sound of it, which is what I think I'm carrying. And I imagine a new soul or a new meaning is born out of that process. Okay, great. So already we have had 4 நீங்க எதை சொல்ல வந்தீங்க? more thing when how I understood this and why I am telling this is, இப்போ ரஷ்யன் நாவல்லாம் படிக்கும்போது அவங்க நேச்சரை சொல்லி இருக்கிறது வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் ஒரு அடி ஒரு இன்ச் கூட எடுத்துக்கலாம், ஒரு நேச்சரை வந்து டிஸ்கிரைப் பண்றத அவ்வளோ அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி அவங்க வந்து ரஷ்யன் லாங்குவேஜ்ல இருந்து தமிழுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. எப்ப வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா, ஒரு புக்கை நான் வந்து 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 25 இயர்ஸ்ல வந்து ரஷ்யாக்கு போகும்போது ஐ குட் see that நான் படிச்சதை அப்படியே பார்க்க முடிஞ்சது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. சோ அதுல இருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, சோ இந்த இடத்த அப்படியே கடத்துறது இருக்கு இல்லையா அந்த மக்களுக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அது வந்து உண்மைன்றது தெரியுது. நான் படிக்கும்போது எனக்கு தெரியாது, ஆனா நான் அதை வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனா அது எந்த அளவுக்கு சரியா பண்ணிருக்காங்கன்னா, அது அப்படியே கடத்தி கொண்டு வந்து
இன்னொரு மக்களுக்கும் இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கும் அத அந்த உலகத்தை காட்டுறதுதான். கரெக்ட். ஸோ இமேஜினேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். மோர் டிஃபிகல்ட். மீனிங்னா வெறும் லிங்குவிஸ்டிக் டேர்ம்ஸ் மட்டும்தான். இமேஜினேஷன்ங்கிறது இஸ் சம்திங் எல்ஸ். தட் இஸ் the person's history will be part of it. Their person's culture becomes part of translation. Violet சொன்ன மாதிரி இங்க body of text நீங்க சொல்லும்போது he is also by body. அது ரொம்ப important point. ஏன்னா it goes back to how we read text. அதுதான் to understand translation we have to understand basis of language and how we read. அவங்க என்ன சொல்றாங்கன்னா படிக்கும்போது we think we are talking about meaning. Meaning here we are searching for meaning. படிச்சுட்டு இது என்ன சொல்லுதுன்னு கேட்கலான்னு கேட்கும்போது you are asking for its meaning. அதை சில பேர் சோல்னு சொல்லலாம். அதோட எசன்ஸ் என்ன மீனிங் அது பாது மிச்ச வேர்ட் எல்லாம் விடுங்க. என்ன அதையே அதுக்கு தான் பாருங்க என்ன what is the basic assumption that every text has a meaning and words are only used to get you to the meaning. So why are we reading or so you can look at it this way. ends and means னு வச்சுக்கலாம். நீங்க ends and means reading ஓட end எதுக்காக நாங்க படிக்கிறோம்? to understand, to get some meaning. இல்லையா? words can be replaced. நீங்க என்ன வேர்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்க, எனக்கு அது மீனிங் வந்ததுன்னா போடுன்னு சொன்னீங்கன்னா you are already in translation. that is what intra translation is. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் ஒர்க் பண்ணுவேன். அதாவது டெக்ஸ்ட் ஆடியோ புக்கா பண்ற மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவேன். ஓகே. அப்போ பண்ணும்போது ஐ டூ இன்டர் டிரான்ஸ்லேஷன். அப்ப எப்படின்னா அதே டெக்ஸ்ட் நான் படிக்கும் போது என் மைண்ட்ல வேற ஒரு இமேஜினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஆமா. அது ஹவு டு ஐ டிரான்ஸ்லேட் இன் த வாய்ஸ் இஸ் மை சேலஞ்ச். லைக் so what I agree with her is basically it's not just the imagination alone, it's also about the felt experience that text is supposed to convey. Very good. So we'll add that also. The felt experience, imagination and experience are slightly different categories. But what does the text make you feel? Right? Same language. I'm not even translating this. Just the form is getting changed. From the text, it's getting converted to audio. Correct. I have to have that tonation, expression, all sorts of things. Correct. So you're already seeing 5 different. I mean, I was just finishing this point. Violet was saying, sound. So when she's talking about body of text, as she mentioned, sound also is being translated. I mean, நீங்க translate என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓகே, மீனிங் பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கலாம், இமேஜினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சவுண்ட் மேல கூட you have to pay attention. நீங்க சவுண்ட கூட இங்கேருந்து அங்க எடுத்துன்னு போறீங்க. and that's a very important, I mean, my point, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப important point about languages. and இத புரிஞ்சுக்கிறதுக்கு we have to go back to the basic of language. So already what I'm trying to say is, maybe there are more points you can add, but already what are you translating? 5 வந்திருக்கு translate. what you are translating. நான் வெறும் இந்த body and sound மட்டும் focus பண்ணனா, my translated text will be very different than if I'm looking only at meaning and then translating, or if I'm looking at imagination and translating, or அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்குது அதை பார்த்து பார்த்தீங்கன்னா my translation text is going to be different. And that is why we begin with this, because translation is always multiple. யாராவது இதுதான் ஒரே டிரான்ஸ்லேஷன் தான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன், இதுதான் நம்ம கரெக்ட்னு சொல்றது is a fundamental problem. I mean, you can justify it, அதெல்லாம் பண்ணலாம். I'm not saying that. There are ways to evaluate it, but as the act of translation should be free. It is not linked. இப்படிதான் இருக்கும் சொல்ல முடியாது. not because யாரோ சொல்றாங்கன்னு இல்ல, தியரி சொல்றாங்கன்னு இல்ல, because that is the nature of this text and sound and language. So நம்ம இது டிரான்ஸ்லேஷன் என்னங்கிற புரியறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, லாங்குவேஜ் என்னன்னு புரியணும் ஃபர்ஸ்ட். மோர் தென் லாங்குவேஜ், இந்த மீனிங்னு சொல்றாங்களே அது என்ன? லாங்குவேஜுக்கும் மீனிங்க்கும் வாட் இஸ் த ரிலேஷன்? வாட் இஸ் so special about meaning in the context of language? Secondly, how does language produce imagination? ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜினேஷன் எடுத்துட்டீங்கன்னா, or the imagination experience எடுத்துட்டீங்கன்னா, we are using words. So the first point of any text, the end goal is not the text itself. The end goal is something else. அந்த மீனிங் இருக்கலாம். நான் ஏதோ எழுதுனேன், என்ன எண்ட் கோல்? அதுக்கு ஏதோ சொல்லணும்னு விருப்பமா எழுதுனேன். அதை ஐ எம் ரைட்டிங் தட்
அதே சொல்றது வந்து you could have written it in a different language. You could have still said the same thing, right? So this question about what is the relationship between word and meaning, language and meaning, first point. First point is what is language? So to understand translation, first question is what is language? Then meaning na enna? Eppadi varudhu language la, how is meaning produced? Because உங்களோட end reason for translating is meaning na, you have to know what meaning is. And third, how does language produce experience and imagination? What is so special about language? How does it do it? Because if translation is to capture experience and imagination, for example, எனக்கு தெரியணும் இல்லையா எப்படி ஒரு மொழி வந்து அந்த இமேஜினேஷனை ப்ரொடியூஸ் பண்றதுன்னு. So to all of that, we go back to this basic question of what is language. அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா then the way you look at translation can differ based on how we understand language. So as I said, in all this I'm just setting out different ways of thinking about it, not say இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் அப்படி பண்ணணும்னு இல்லை. சில பேர் வந்து எக்ஸாக்ட் மீனிங் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் டெக்ஸ்ட் வந்து மீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். certain kind of poetic text வந்து imagination becomes very important. Certain kind of text for which I think in general is important in literary text. But recent I wrote a review on Kannada text, Kannada translation. குவெம்பு வந்து பெரிய ஃபேமஸ் ஒரு எபிக் நாவல் எழுதியிருக்காரு. குவெம்பு கன்னடா ரைட்டர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது ஒன் ஆஃப் த கிரேட் கன்னடா ரைட்டர்ஸ். அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆயிருந்தது. அந்த எக்ஸாம்பிள் கூட கொடுப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா ராமானுஜம்? மத்தியானம் அது அந்த டெக்ஸ்ட் வந்து அவங்க இங்கிலீஷ்ல பண்ணியிருக்காங்க. அதுல வந்து it's quite a different interesting English. One of the points which I thought was very important is in the paying attention to sounds. ஏன்னா அந்த குவெம்பு வந்து நேச்சர் பத்தி ரொம்ப எழுதுவாரு. அந்த மல்நாடு ரீஜன், வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் பத்தி தான் அந்த கதை. அண்ட் ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா the way your translation becomes different. இப்போ சில்ட்ரனுக்கு எழுதும்போது சொல்லுங்க. இந்த டிரான்ஸ்லேஷன், இந்த மொழிபெயர்ப்பு பயிலரங்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அப்படியா? அதை ஃபுல்லா படிச்சிருந்தேன். அதை படிச்சுட்டு நான் ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் போட்டேன். இப்பவே மொழிபெயர்ப்பு பயிலரங்கம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போட்டேன். நான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து the translator produces sound, cadence and feeling அப்படின்னு டாபிக் போட்டாருங்க. கரெக்டுங்களா? ஆமா. அப்ப அந்த ஃபீலிங் வந்து இதுல ஃபீலிங்க்கு தான் சொல்ல வர்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீலிங் இதுல இப்போ சொன்னவங்க எல்லாம் அந்த ஃபீலிங் வரல. அது எக்ஸ்பீரியன்ஸ் இமேஜினேஷன்ல ரெண்டும் கொஞ்சம் ஃபீலிங்னு இருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் நார்மலா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அதை சொன்னீங்களான்னு தெரியல எனக்கு. பட் வித்தின் எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஃபீலிங் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி நம்மளுக்கு தோணுதுன்னு தட் வாட் டு வி ரியலி ஃபீல். பட் தட் இஸ் ட்ரூ பிகாஸ் ஐ திங்க் இஃப் தட் இஸ் த எய்ம், நீங்க வே ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் வில் சேஞ்ச். அவ்வளவுதான் சொல்ல வரேன். இப்போ சில்ட்ரன்ஸ் புக் வந்து எழுதும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு நாவல் ஃபாலோயிங் அ ப்ரேயர்ன்னு இருந்தது. ராமானுஜனும் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதை வந்து இந்த நான் ஆல்சோ ஃபிலாசபி ஃபார் சில்ட்ரன் ஒரு பசங்களுக்கு புக் இருக்கு. ஸோ அவங்களோட நான் பேசும்போது அவங்க வந்து போபாலில் இருக்காங்க, ஒரு என்ஜிஓ. அவங்க ரொம்ப நாள் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஃபாலோயிங் அ ப்ரேயர் பசங்களுக்கே எழுதுங்கன்னு. ஸோ நானே சரி ஃபாலோயிங் அ ப்ரேயர் பசங்களுக்கு ஒரு எழுதலாம், கதையா எழுதலான்னு. அந்த நாவலே விச் இஸ் ஃபார் அடல்ட்ஸ் பட் பசங்களோட ஸ்டோரி அது பசங்களுக்கே எழுதினா எப்படி இருக்கும்னு நான் எழுத ஆரம்பித்தேன். எழுதினும் போது நான் ஐ ரோட் ஒன் பார்ட் அண்ட் தென் நான் என்ன பண்ணேன்னா, ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு ஈவெண்ட் ஏதோ ஆறுது, ஒரு சம் ஸ்மால் கேர்ள் கோஸ் மிஸ்ஸிங் இன் த ஃபாரஸ்ட் அப்படிதான் ஆரம்பிக்குது. So this girl goes missing in the forest. Then see என்னோட இது சொல்றேன், I am actually doing an intra translation தான். நான் இங்கிலீஷ்லயே நான் ஒரிஜினல் நாவல் எழுதினதை திருப்பி கிட்ஸ்க்காக எழுதின்னு இருக்கேன். What I did is, on the first episode girl goes missing சொன்ன அப்புறம் then I wrote a paragraph of asking, நான் வந்து அப்புறம் இந்த சில்ட்ரன்ட்ட பேசுற மாதிரி இந்த மாதிரிலாம் ஆகலாமா, முடியுமா, கேன் அ கேர்ள் கோ மிஸ்ஸிங் பிகாஸ் ஷீ இஸ் ஃபாலோயிங் அ ப்ரேயர், அந்த மாதிரி எழுதினேன்னா அந்த எடிட்டர் அவங்க பார்த்துட்டு இது நீ டெக்ஸ்ட் புக் மாதிரி பண்றீங்க, அதை அது மாதிரி எழுதாதீங்க. சில்ட்ரனுக்கு இந்த கதை எழுதும்போது யூஆர் ப்ரொடியூசிங் இமேஜினேஷன். நான் வந்து நினைச்சிருந்தேன் பிகாஸ் ஐம் ரைட்டிங் ஃபார் சில்ட்ரன், இந்த எபிசோடையும் சொல்லிட்டு ஐ வாண்டட் டு டீச் தம் சம்திங்னு, ஒரு டீச்சர் மாதிரி ஏதோ பண்ணோம். அவங்க சொன்னாங்க நீங்க ஸ்கூல் புக் மாதிரி பண்றீங்க, எக்ஸசைஸ் அட் த எண்ட் ஆஃப் த லெசன் மாதிரி பண்ணாதீங்க. த பாயிண்ட் அபவுட் அ நாவல் இமேஜினேஷன், நாவல் ரைட்டிங் இஸ் அபவுட் ப்ரொடியூசிங் இமேஜினேஷன், நாட் அபவுட் மீனிங். நான் வந்து இந்த மீனிங் பாயிண்ட் ப்ராப்ளம் பின்னாடி இருந்ததுனால அதை ஆட் பண்ணேன்.
She said, no, it has to be produce imagination. நீங்க இமேஜினேஷனை சர்ச் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா உங்க டிரான்ஸ்லேஷன் will be very different. மீனிங்கை தேடி படிச்சீங்கன்னா உங்க டிரான்ஸ்லேஷன் will be very different. உங்க யாருக்குக்காக நீங்க எழுதுறீங்கன்னு ஆரம்பிச்சீங்கன்னா உங்க டிரான்ஸ்லேஷன் will be very different. So what அந்த கிளாரிட்டி எப்படி வரும்? What should I understand about the nature of language to have that clarity of translation? That is the point. Translation is creation. டிரான்ஸ்கிரியேஷன் கூட வேணாம், ஐ திங்க் இட்ஸ் கிரியேஷன். அந்த கிரியேஷனுக்கு வந்து யூ நீட், சி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க லாங்குவேஜ்ல எழுதும் போதே யூ ஆர் ஆல்சோ கிரியேட்டிங். அதுலயும் ஒரு ஒரிஜினல் இருக்கு. நான் இப்போ வந்து ஒரு கதை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் ரோஜா லைப்ரரி வந்தேன், அவங்களெல்லாம் மீட் பண்ணேன்னு ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் த ஒரிஜினல், தட் இவெண்ட் இஸ் த ஒரிஜினல். அதை வச்சு ஐ எம் ரைட்டிங் சம்திங், ஐ எம் பேசிக்லி டிரான்ஸ்லேட்டிங் திஸ் இவெண்ட். இப்போ நான் இங்க வந்ததை வந்து ஒரு மொழியில எழுதும் போது அது ஒரு டிரான்ஸ்லேஷன் தானே ஆகுது ஆஃப் திஸ் பர்டிகுலர் இவெண்ட். ஸோ இஃப் டிரான்ஸ்லேஷன் இஸ் அபவுட் கிரியேஷன் ஆஃப் நியூ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னன்னா, என்னோட லாஸ்ட் இப்போ ரீசெண்டா என்னோட ரொம்ப சண்டை போட்டுருக்க என்னோட இது ரைட்டிங்ல சண்டை என்ன வந்ததுன்னா, இட்ஸ் அபவுட் ஃபைண்ட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல வந்து, ஏன்னா என்னோட 2 நாவலும் இங்கிலீஷ்ல இருக்கு. நான் வந்து என்ன கிளைம் பண்ணேன்னா, தட் இட் ஹேஸ் த resonance, the sound, the feeling of Kannada. நான் ஐ ஆர்கியூ தட் ஐ எம் ரைட்டிங் கன்னடா. அதுவும் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். நீங்க படிக்கும் போது உங்களுக்கு கன்னடா கேட்கற மாதிரி இருக்கணும். ஸோ சில கன்னடா பீப்புள்லாம் வேர் நாட் வெரி ஹாப்பி, யூனோ, பிகாஸ் தே ஃபீல் வி ஆர் என்ட்ரிங் உங்க டொமைனுக்கு வரோம், நாங்களும் கன்னடாவும் எழுதுறோம், இங்கிலீஷ்ல எழுதுன்னு நான் எப்படி கன்னடாவில் எழுதுறேன்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தது. மை பாயிண்ட் வாஸ் தட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அது இப்போ கூட நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அட்லீஸ்ட் இன்டு ஃப்ரம் அதர் லாங்குவேஜஸ் லிட்ரேச்சர்ல they are so much worried about translating into proper English. அதான் உங்களுக்கு அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, எஸ் ஐ ஆம், நான் எழுதும் போதே ஐ ஆம் டிரான்ஸ்லேட்டிங். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஐ வில் கம் பேக் டு தட். யூ கேனாட் எஸ்கேப் டிரான்ஸ்லேஷன். நான் எழுதும் போது ஐ ஆம் ஆல்ரெடி டிரான்ஸ்லேட்டிங். என்ன, நான் யாரோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டோரி ஆஃப் தட் ஃபாலோயிங் அ பிரேயர் ஏதோ 3 பசங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னோட மைண்ட்ல அவங்க கன்னடால பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த கன்னடால பேசுறத வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் in my imagination, and then I'm writing it down. இந்த பசங்க ஏதோ பேசுறாங்க, கடவுள்னா இருக்காங்களா, மொழினா என்னன்னு ஏதோ கேட்கறாங்களா, I am translating it already. So நீங்க எனி லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, you are already translating, you are never outside translation. So அதான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கிலீஷ்ல வந்து when I write in English, I want to produce a new English. அந்த நியூனஸ் சொன்னீங்கல்ல, that is most important for me. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது we are not prisoners of anybody's English. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மொழி ஒரே மொழின்னு கிடையவே கிடையாது. தமிழ்லயே நான் நாகர்கோவில் போய் தமிழ் கேட்டேன்னா இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சென்னை அண்ட் ட்ரிச்சி போனா வேற மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு கன்னடா இந்த ஸ்டேட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி நாங்கள் பண்ணோம் கவர்மெண்ட்ல. ஸோ அதோட மீட்டிங்ல ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த மீட்டிங். அங்கே பண்ணும்போது கன்னடா டெக்ஸ்ட் புக்கு நிறைய பண்ணியிருந்தாங்க அவங்க, கன்னடா டெக்ஸ்ட் புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அது டிஸ்கஷன் வரும்போது வி ஹேட் 4 குரூப்ஸ் எங்க குரூப்ல இருந்தாங்க. அவங்க நார்த் கர்நாடகாலேருந்து, இந்த பெல்காம் அந்த மாதிரி ஏரியால இருந்தாங்களா. அவங்க எங்கள்கிட்ட சொல்றாங்க, உங்க டெக்ஸ்ட் புக் எல்லாம் எங்களுக்கு வேஸ்ட், உங்க கன்னடா எங்க பசங்களுக்கு புரியவே புரியாது. அவங்கெல்லாம் பக்கா கன்னடிகாஸ், ரூரல் கர்நாடகா. There was another Dalit group was there. It said, no, இந்த கன்னடா யார் படிப்பாங்க? Your language, not our language. Our children don't speak this language. நீங்க எக்ஸாம்பிள்ஸும் சரியில்லை, உங்க சவுண்டும் சரியில்லைங்கிறாங்க. ஸோ எந்த தமிழுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போறோம், எந்த கன்னடாக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறோம், எந்த இங்கிலீஷ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போறோம்? தட் இஸ் மை பாயிண்ட். நம்ம when we translate English, we are still governed by, typical-ஆ சொல்றேன், unless we need, like what President Edwan says, we have to take authority over language, இல்லையா? We still find lot of translators, and mainly translators கூட இல்ல, editors தான் பெரிய ப்ராப்ளம். நான் எங்களோட எடிட்டரோட சண்டை போட்டுட்டே இருப்பேன். நீங்க இதுதான் கரெக்ட் எக்ஸ்பிரஷன் வாங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண முடியாதுன்னு வாங்க. I said no, my point of writing in English is not to use some British English to tell my story. I want to produce my language to tell my story. நான் இங்கிலீஷ் என்ன மாதிரி பண்ணுமோ பண்ணுவேன். See, இது ரொம்ப ஆட். இந்தியன் ரைட்டர்ஸ் இன்டு இங்கிலீஷ், நீங்க those of you are translating in English, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். எடிட்டர்ஸ் திங்க் இந்த மாதிரி தான் கரெக்ட் இங்கிலீஷ்ல பண்ணோம், கிராமட்டிக் மிஸ்டேக்கா இருக்குன்னு வாங்க. நான் அவங்கள்ட்ட என்ன கேட்பேன்னா, பிரிட்டன்ல வந்து
Caribbean English writing is very popular. Or when the first Alice Walker இந்த மாதிரி the black African American English வந்தது இல்ல யூஎஸ்ல, அதெல்லாம் படிச்சீங்கன்னா இட்ஸ் லைக் என்ன எழுதுறாங்கன்னு என்ன இங்கிலீஷ் இது எப்படி இப்போ எழுதிருக்காங்க, பப்ளிஷ் ஆயிட்டு அவங்களுக்கு நோபல் பிரைஸும் கொடுக்குறாங்க. அதே இந்தியன்ஸ் அந்த மாதிரி எழுதினா அவங்களுக்கு இங்கிலீஷ் எழுத தெரியலங்கிறாங்க. This is very big problem. So I tell them, you cannot tell me I don't know how to write English. I want to produce a language. அதுதான் for me, I'm very glad நீங்க சொன்னது. That if creative newness is such an important part of translation. New idiom you create, new forms, new ways of experiencing. அதே எப்படி என்னால என்ன பண்ண முடியும் அதை வச்சுன்னு பண்ணீங்கன்னா it liberates translators from feeling constricted. ஏன்னா lot of translators I find ரொம்ப ப்ரெஷர் இருக்கு, கரெக்டா சொல்றோமான்னு. அதை அப்புறம் பண்ணலாம், நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண அப்புறம் you can double check and all that. But அந்த act of translation should be free act. You are producing something new of yours. அது அப்புறம் நீங்க செக் பண்ணி edit, that is a form of editing what you have written. So that is the first and so if each of them, if my end target is newness or end target is imagination or meaning, then நான் எப்படி translate பண்ணுவேங்கிறது வந்து டிஃபரன்ஸா ஆகும். அதுதான் மெயின் பாயிண்ட். So we'll stop here, and then the remaining part I'll very briefly go through what is the problem. Meaning இருந்ததுனா languageனா என்ன, and the meaning theories of me and மாதிரி basically அதுல என்ன problem வருது, how do we overcome that in translation. I'll do a short part, then Ramanujan will do this.